இன்னைக்கு நம்ம எல்லாரும் சென்னையில இருக்கோம். நான் வந்து எல்லா இடத்துக்கும் நேரடியா நான் போய் பார்த்தேன். என் மனசு ரொம்ப பாதிச்ச ஒரு விஷயத்த உங்க முன்னாடி நான் பதிய வைக்கணும்னு நினைக்கிறேன். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட எல்லா இடங்களுக்கும் நான் நேரடியாக போய் பார்க்கும்போது, ஒவ்வொருவரும் என் கைய பிடிச்சு என் சகோதரிகள் அவங்க வீட்டுக்குள்ள கூட்டு போறாங்க. "வாங்கம்மா, எங்க நிலைமைய பாருங்கம்மா எப்படி இருக்குதுன்னு." ஏதோ ஒரு ரூ. 1000 நீங்க குடுத்துட்டீங்க. இன்னைக்கு ஒரு ரூ. 6000 குடுத்துட்டீங்க. அப்படின்றது மட்டும் யாருக்கும் இங்க முழு திருப்தி கிடையாது. அவங்க எல்லாம் சிறுக சிறுக குருவி சேர்த்தாப்புல ஒரு டிவி, ஒரு ஃப்ரிட்ஜ், ஒரு வாஷிங் மெஷின், ஒரு கிரைண்டரு, அந்த சின்ன ஒரு இடத்துக்குள்ள அவங்க வச்சு ஏதோ குடும்பம் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அந்த தண்ணி வந்த உடனே அந்த வீடு ஃபுல்லா போய் அந்த தண்ணி ரெயின் வாட்டர் போன உடனே ஒட்டுமொத்த வீட்டு உபயோகங்களை அவங்க எல்லாரும் இழந்திருக்காங்க. ஒரு பீரோவில் அவங்களுக்கான துணிமணிகள், அவங்களுக்கான ஏதோ ஒரு ஒரு தொகை, ஒரு நகை நட்டு எல்லாமே இன்னைக்கு அவங்க இழந்திருக்காங்க. நான் என்ன சொல்றேன், நீங்க 5000 6000 இந்த 1000 இலவசம் தயவு செஞ்சு மக்களுக்கு கொடுத்து இனிமேல் ஏமாத்தாதீங்க. சரியான திட்டமிடுங்கள், சரியாக வழி நடத்துங்கள். இனி வருங்காலங்களில் எவ்வளவு பெரிய மழை பெஞ்சாலும் சென்னை சிட்டில 1 டிராப் ரெயின் இன்னைக்கு ரோட்ல தங்காது என்பது போல நல்ல திட்டமிட்டு தண்ணீரை வெளியே ஏற்றுங்கள். கழிவு நீரும் குடிநீரும் கலந்து சென்னை சிட்டி முழுக்க இன்னைக்கு மிகப்பெரிய நோய் அச்சுறுத்தல் இருக்கிறது. இப்ப கொரோனா வேற பரவிக்கிட்டு இருக்கு. கேரளால ஆல்ரெடி வந்துருச்சு, மும்பைல ஆல்ரெடி வந்துருச்சு. தமிழ்நாட்டுக்கு வருவதற்கு எவ்வளவு தூரம் இருக்கு? இவ்வளவு நாள் நம்ம எல்லாரும் கொரோனால பாதிக்கப்பட்டோம். நோய் பரவும் சூழ்நிலை தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்கிறது. நாங்க வாழும் சாலி கிராமத்திலேயே உங்களுக்கு நான் சொல்றேன், இத்தனை ஆண்டு காலம் கேப்டன் 40 வருஷம் ஆச்சு அந்த வீடு வாங்கி. இத்தனை ஆண்டு காலம் இல்லாத அளவுக்கு இந்த முறை சாக்கடை தண்ணீரும் குடி தண்ணீரும் கலந்து சம்ப் ஃபுல்லா நிரம்பி வெறும் சாக்கடை தண்ணியில 3 நாள் நாங்கெல்லாம் இருக்க வேண்டிய ஒரு நிலைமை நான் பர்சனலா ஃபேஸ் பண்ணியிருக்கோம். வீட்டுக்குள்ள மொத்த தண்ணியும் வந்திருக்கு. அப்போ ஏன் இவ்வளவு நாள் இல்லாதது இப்ப வருது? ஒரு பக்கம் மெட்ரோ ட்ரெயின் திட்டம், ஒரு பக்கம் மழைநீர் வடிகால் திட்டம் என்று சொல்லி சென்னை சிட்டியில் இருக்கின்ற அத்தனை சாலைகளையும் இன்னைக்கு குண்டும் குழியமாக ஆக்கப்பட்டதுதான் மிச்சம். எல்லா கழிவு நீர் செல்லும் பாதைகளை அடைச்சிட்டாங்க. கேட்டா மெட்ரோ ட்ரெயின் திட்டம் நடக்குது, அது முடிஞ்சாதான் ஓபன் பண்ண முடியும்ன்றாங்க. அப்போ என்ன இங்க ஒரு குறிப்பு, இப்ப ஃபாரின்லாம் கேப்டன் கூட நான் போயிருக்கேன். இந்த இடத்துல இன்னைக்கு ரோடு வேலை நடக்குதா, ஓவர் த நைட் அவங்க பினிஷ் பண்ணுவாங்க. அந்த நைட் டைம் மட்டும்தான் அங்க பிளாக் இருக்கும். ஏன் அந்த மாதிரி இங்க இல்ல? இப்ப சாலி கிராமத்துல இருந்து இங்க வர்றதுக்கு குறைஞ்சபட்சம் எனக்கு 1 hour ஆகும். தயவு செஞ்சு ஆளும் கட்சியை சேர்ந்தவர்கள் யாரோ வாங்க. சாலி கிராமம் மாதிரி இன்னைக்கு சென்னை முழுக்க எவ்வளோ ஏரியா இருக்கு. நீங்க வாங்க, ஒரு விசிட் வந்தாதான் முதலமைச்சர் வர்றாரு, அமைச்சர் வர்றாருன்னு அப்பவாது அதிகாரிகள் அந்த ரோட்டை வந்து சரி செய்வாங்க, சாக்கடையை சரி செய்வாங்க. ஏதாவது மக்களுக்கு நல்லது பண்ணுங்க. அதை விட்டுட்டு யாராவது இறந்து போறாங்களா உடனே காசு, மழை வருதா அதுக்கு ஒரு காசு, 1000 ரூபாய் பெண்களுக்கு காசு, இப்படியே ஓட்டுக்கு காசு. வெறும் வெறும் எல்லார் வாயையும் பணத்தை வச்சு வாய் அடைக்க பாக்குறாங்க. இது நிரந்தரம் இல்லை. மக்களுக்கு நிரந்தரமான ஒரு சொல்யூஷன் வரணும் தான் இந்த நேரத்துல நான் கேட்டுக்கிறேன். ஆமா, இங்க பாருங்க, இது வந்து ஒரு இயற்கை பேரிடர். நம்ம வெறும் அரசியலாக மட்டும் அதை பார்க்க கூடாது. ஒரு சுனாமி வருது, ஒரு மழை வெள்ளம் வருது, ஒரு புயல் வருது அப்படின்னா அது நிச்சயமாக நம்ம அனைவரும் ஒன்று சேர்ந்து மக்களை அதுல இருந்து எப்படி காப்பாற்றணும், மக்களுக்கு எப்படி உதவி செய்யணும் அப்படின்னு கட்சி பாகுபாடு இல்லாம தன்னார்வ தொண்டர்களை எல்லாரும் இணைஞ்சு போன வாட்டி 2015 ஒர்க் பண்ணது நீங்க எல்லாரும் பாத்தீங்க. ஏன் இந்த வாட்டி அது நடக்கலன்றது நம்ம யோசிக்கணும். ஏன்னா அப்போ 2015 தொடர்ந்து 1 வாரம் 10 நாள் மழை பெஞ்சது. இந்த முறை ஒரே ஒரு நாள் நல்லா இன்னைக்கு ஈவினிங் ஆரம்பிச்சு நெக்ஸ்ட் டே ஈவினிங் நைட்டு வரைக்கும் பெஞ்சது, அவ்வளவுதான். அது கண்டினியூ ஆயிருந்தா இந்த சென்னை சிட்டி என்ன ஆயிருக்குன்றதா என் கேள்வி. ஒரே ஒரு நாளுக்கே இவ்வளோ நாசம். இன்னைக்கு பாருங்க, எண்ணூர்ல இருந்து பழவேற்காடு வரைக்கும் கடலில் அந்த ஆயிலினுடைய படிவம் மிக அதிகமாக, இதுவரைக்கும் இல்லாத அளவு அதிகமாக இருக்கிறது. இங்க இருக்கின்ற அத்தனை கழிவுகளும் போய் கடல் நீர்ல கலக்கிறதுனால கடல் வாழ் உயிரினங்கள் இன்றைக்கு பல லட்சம் கோடிகளில் இறக்கின்ற ஒரு சூழல் இருக்கிறது. ஏன் இதெல்லாம் நடக்குது? ஏன் இவ்வளவு வருஷம் இதெல்லாம் நடக்காம இப்ப நடக்குது? திட்டமிடுதல் இல்லை, சிஸ்டம் சரியில்லை. அதைத்தான் நான் சொல்றேன். நீங்க கொடுக்குற 1000 5000 எல்லாம் ஒரு கிரைண்டரோ ஒரு மிக்சி வாங்குறதுக்குள்ள முடிஞ்சு போயிடும். எத்தனை உடைமைகளை என் அன்பு சகோதரிகள் சகோதரர் இன்னைக்கு இழந்திருக்காங்க சென்னையில.
இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க எவ்வளவு பேர் 2 வீலர் வச்சிருக்கோம் எல்லாரும். இன்னைக்கு எத்தனை 2 வீலர் பாதிக்கப்பட்டிருக்கிறது, எத்தனை கார்கள் இன்னைக்கு மழை வெள்ளத்துல மூழ்கி இன்னைக்கு எத்தனை வெஹிக்கிள்ஸ் பாதிச்சிருக்கு. ஏன் அதுக்கெல்லாம் ஏன் அரசு இன்சூரன்ஸ் ஆல்ரெடி வெஹிக்கிள் எடுக்கும்போது இன்சூரன்ஸ் இருக்குதுன்றாங்க. ஏன் இந்த மழை வெள்ளத்தால பாதிக்கப்பட்ட அந்த வெஹிக்கிள்ஸ்க்கு ஏன் நீங்க ரிப்பேர் பண்றதுக்கு ஒரு சார்ஜ் கொடுக்க கூடாது? விவசாயத்துல பாதிச்சவங்களுக்கு ஏன் கொடுக்க கூடாது? இன்னைக்கு வீட்டு இந்த உடைமைகளை இழந்தவங்களுக்கு நீங்க 6000 கொடுக்குறீங்க, அது நிச்சயம் பத்தாது. எப்படி பத்தோம்? இன்னைக்கு கிரைண்டர், மிக்சி, டிவி, ஃப்ரிட்ஜ் எல்லாம் நீங்க ஒரு சின்னதா ஒரு கால்குலேட் பண்ணுங்க எவ்வளவு வருதுன்னு சொல்லி. எல்லாத்தையுமே இழந்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் வேண்டாம்னு நான் சொல்றேன். அந்த காசை வச்சு சரியான திட்டமிடுதல் செய்து இனி வருங்காலங்கள்ல ஒரு சிங்கப்பூருக்கு இணையான சென்னை, அதே போல சிங்கார சென்னை எல்லாம் டைலாக் பேசினவங்க தான் திமுக காரங்க. ஏன் அது மாதிரி கொண்டு வர முடியல? இன்னைக்கு சிங்கப்பூர் மாதிரி இருக்கா நம்ம சென்னை? சொல்லுங்க, பத்திரிகையாளர்களாகி நீங்க சொல்லுங்க. ஒரு சிங்கார சென்னையா இருக்கா நம்ம சென்னை? இல்லையே. வெறும் வாய் வார்த்தைகள்.